கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிக்கிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்தின் ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அதிகால வேளையிலே அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள புதிய நாளிலும் கர்த்தருடைய பிள்ளைகள் இணைந்திருங்கள். அதிகால வேளையிலே சிலுவை தியானம் மற்றும் உபவாச நாட்களிலே அநேக காரியங்களுக்காக நாம் ஜெபித்து வருகிறோம். ஏசாயா 53 அதிகாரம் 6 முதல் 9 ஆகிய வசனங்கள், நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். இந்த காலவேளையிலே 6ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரையே நாம் தியானிக்க போகிறோம். நம்ம வாழ்ற காலம் கடைசி காலம். இந்த கடைசி காலம் பஞ்சம், கொள்ளை நோய், யுத்தங்கள் இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கு. 2000 வருடம் முன்பாக உள்ள காரியம் இன்னைக்கு தேதியிலே நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போமானால் அதுல நிறைய ஆழமான சத்தியம் இருக்கு. தன் தன் வழியிலே போனோம். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து, செம்மறியாடு, வெள்ளாடு. இந்த வெள்ளாடு இஷ்டம் போல திரியும். இந்த பக்கம் நில்லு அப்படின்னா அது அந்த பக்கம் போயிடும். கிராமத்துல ஆடு வச்சிருப்பாங்க. அந்த ஆடு மேய்க்கிறவங்க கேட்ட தெரியும். நான் இருக்கிற இடத்துல வெள்ளாடு இருக்கு, செம்மறியாடு இருக்கு. அந்த ஆடு மேய்க்கும் போது நான் பார்த்துட்டு இருப்பேன், எப்படி மேய்க்கிறாங்க, அது எப்படி இருக்கு. செம்மறியாடு பேசாம நிற்கும், ஆனா அந்த வெள்ளாடு எல்லா பக்கமும் போயிட்டே இருக்கும், வழி தப்பி திரிந்து. நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து இஷ்டம் போல போயிட்டு இருப்போம். ஒரு கண்ட்ரோல் இருக்காது. எப்படி ஒரு கார் ஓட்டும்போது, வண்டி ஓட்டும்போது, சில குடும்பத்துல வண்டி ஓட்டும்போது இஷ்டம் போல ஓட்டுவாங்க, கண்ட்ரோலே இருக்காது. ரூல்ஸ் ரெகுலேஷன் எதுவுமே இருக்காது, இஷ்டம் போல வண்டி ஓட்டுவாங்க. 40ல் போனோம் அப்படின்னா 80ல் போவாங்க, 80ல் போனா 120ல் போவாங்க. ஸ்பீடு கூட கூட போவாங்க, கண்ட்ரோல் இல்லாம போயிட்டு இருப்பாங்க. வழி தப்பி திரிந்து. நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து. இப்ப நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போமானால், இந்த செய்தியை கேட்கிற நிறைய குடும்பம் முழு பைபிளை நீங்க வாசித்திருப்பீங்க. வசனம் எப்படி எழுதப்பட்டிருக்கு உங்களுக்கு தெரியும். அந்த வசனத்துக்கு நம்ம 100% நம்ம கீழ் படிந்தோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நம்மளை குறித்து நம்ம ஆராய்ந்து பார்ப்போமானால், அதுல எத்தனை குடும்பத்திலே உண்மையா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டால் ரொம்ப கம்மியா இருக்கும். செம்மறியாடு கூட்டம் இருக்கு. அந்த கூட்டம் பார்த்தா இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை அப்படியே சத்தத்தை கேட்டு அப்படியே போயிட்டு இருப்பாங்க. ஆனா இன்னொரு கூட்டம் இருக்கு, வெள்ளாடு. இந்த வெள்ளாடு சொன்ன பேச்சே கேட்காது, வழி தப்பி திரிந்து. அப்போ வழி தப்பி திரிந்து அப்படின்னாலே அது ஒரு இஷ்டம் போல உள்ள ஒரு வாழ்க்கை. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போவாங்க, காலையிலேயே 40 நாள் சர்ச்சுக்கு போயிட்டு இருப்பாங்க, எல்லாம் கரெக்டா இருக்கும். ஆனா வாழ்க்கை பார்த்தா வழி தப்பி திரிந்து. இந்த வழி தப்பி திரிந்து அப்படின்னா அதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. சர்ச்சில் போய் செய்தி கேட்பாங்க, வீட்டுல கையில பைபிள் எடுத்து வாசிப்பாங்க. 24 மணி நேரம் வாழ்க்கையில சில குடும்பத்துல காலையிலேயே சர்ச்சுக்கு போயிடுவாங்க, காலையிலேயே கையில பைபிள் எடுத்து வாசிடுவாங்க. ஆனா பகல்ல போய் அந்த வீடு பக்கம் போய் பார்த்தா தெரியும்,
நல்ல நாடகம் பார்த்துட்டு இருப்பாங்க, நல்ல படம் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப 40 நாள் லெந்து காலத்துல சர்ச்சுக்கு போனா கூட அந்த வீடுகள்ல போய் பார்த்தா நல்ல படமும் நாடகமும் பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா காலையில பார்த்தா சர்ச்சில் போய் உட்காந்துருப்பாங்க. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த 2026ல இன்னும் வழி தப்பி தெரியக்கூடிய ஜனங்கள் ஏகப்பட்ட ஜனம் இருக்கிறாங்க. நான் சர்ச்சில் கொஞ்சம் வேலை பார்த்தேன். வேலை பார்க்கும்போது திடீர்னு வீடு விசிட்டிங் போகும்போது நான் ஒவ்வொரு வீடையும் பார்ப்பேன். நான் போன உடனே வேக வேகமாக ஓடி போய் டிவி ஆஃப் பண்ணுவாங்க. ஏன்னா டிவியில் படம் ஓடிட்டு இருக்கும். அப்படி இல்லைன்னா நாடகம் பார்த்துட்டு இருப்பாங்க. இது நிறைய குடும்பத்தில் நடக்கும். என் வாழ்க்கையில் நான் ரசிக்கப்படுறது முன்னேற்றி நான் வியாபாரத்தில் இருக்கும்போது வியாபாரத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சினிமா படம் பார்த்துருக்கேன். இது ஏன் உங்களுக்கு காலையில் சொல்கிறேன் அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போகும்போது நற்கனை எடுத்துருவேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ச்சி அப்படி சொல்லி கேட்டால், நான் என்னைக்கு கையில் பைபிள் எடுத்து வாசித்து, நான் என்னைக்கு மனம் திரும்பி, நான் என்னைக்கு உணர்ந்து, நான் என்னைக்கு தேவனுடைய சமூகத்திலே அர்ப்பணிக்க ஆரம்பிச்சேனோ அதுக்கப்புறம் தான் வாழ்க்கையில் ஒரு மாற்றம். அப்போ அதுவரையே உள்ள ஜீவியம், அதுவரையே உள்ள வாழ்க்கை அப்படின்னா அது கேடான வாழ்க்கை. அப்போ இந்த லெந்து காலத்திலே ஒரு குடும்பம் கர்த்தர் பக்கம் மனம் திரும்புறது தான் உண்மையான ரட்சிப்பு. கர்த்தர் பக்கம் மனம் திரும்பி அந்த குடும்பம் தீமையை விட்டு விலகி, பொல்லாப்பை விட்டு விலகி, கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தால் ஆசீர்வாதம். எனக்கு சில ஜெபகுறிப்பு வரும்போது அவங்களுடைய அந்த கேள்விகள் வித்தியாசமா இருக்கும். என் வாழ்க்கையில் எனக்கு ஒண்ணுமே நன்மை நடக்கல அப்படிம்பாங்க. சில குடும்பத்துல தூசிக்கிற மாதிரி வார்த்தையெல்லாம் பேசுவாங்க. நான் அப்படி நிறைய கேட்டிருக்கேன். ஆனா என்னுடைய வாழ்க்கையில நான் இந்த வசனத்தின்படி நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம் அப்படி சொல்லி போட்டிருக்கு. இப்ப நான்லாம் இஷ்டம் போல வாழ்ந்திருக்கேன். தன் தன் வழியில போனோம். சின்ன வயசுலயே நான் சர்ச்சுக்கு போனா கூட கையில பைபிள் எடுத்து ரொம்ப வாசிக்கல, ரொம்ப முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணல, ரொம்ப தேவனை தேடல. ஆனா வாரம் பார்த்தா கரெக்டா சர்ச்சுக்குள்ள போயிடுவேன். ஆனா என்னுடைய வாழ்க்கையில என்ன இருந்துச்சு அப்படின்னா, வழி தப்பி போன ஒரு வாழ்க்கை. அப்போ வழி தப்பி போன ஒரு வாழ்க்கை இருக்குமானால், கர்த்தர் பக்கம் மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்து சர்ச்சுக்கு போய் தேவனோட வார்த்தையை கேட்டு மனம் திரும்பி கையில பைபிள் எடுத்து வாசித்து தேவனோட ஒப்புரவாகி, அதுதான் ஒரு பெஸ்ட் லைஃப். இன்னைக்கு அந்த பெஸ்ட் லைஃப் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்குமானால் கண்டிப்பா ஆசீர்வாதம். ஏன்னா இப்ப நிறைய குடும்பத்துல உபவாச நாட்களிலே சாப்பாடை கட் பண்ணிடுவாங்க. சில குடும்பத்துல கறிமீன் சாப்பிட விட்டுருவாங்க, பூ வைக்கிற விட்டுருவாங்க, நிறைய தியாகம் பண்ணுவாங்க, உண்டியில காணிக்கை போட்டுட்டு இருப்பாங்க, 40 நாள் சர்ச்சுக்கு போயிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் இந்த 40 நாள் கரெக்ட், ஓகே. இந்த 41வது நாள், அடுத்த 42வது நாள் அந்த லெந்து காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுடைய வாழ்க்கை மறுபடியும் வழி தப்பி மறுபடியும் கேடான வாழ்க்கைக்குள்ள போயாச்சு அப்படின்னா உபவாசம் இருந்து வேஸ்டா போயிடும். இத்தனை நாள் தியாகம் பண்ண வேஸ்டா போயிடும். ஏன்னா சில குடும்பத்துல உபவாசத்தோடு இருக்கும்போது டிவி பார்க்க மாட்டாங்க, படம் பார்க்க மாட்டாங்க, நாடகம் பார்க்க மாட்டாங்க, அதை செய்ய மாட்டாங்க, இதை செய்ய மாட்டாங்க, எங்கேயும் போக மாட்டாங்க, ஒரு கல்யாண வீடு இருக்காது, எல்லாமே நிப்பாட்டி வச்சிருப்பாங்க. எல்லாமே டோட்டலா நிப்பாட்டி வச்சிருப்பாங்க. அந்த 40 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த பண ஆசை, அந்த நகை ஆசை, அந்த பொருள் ஆசை, அந்த இடம், அந்த மண் ஆசை, மறுபடியும் அந்த இச்சை, மறுபடியும் அந்த மோக இச்சை, மறுபடியும் கேடான காரியம், மறுபடியும் எவன் சொத்தை கொள்ளையடிக்கலாம், மறுபடியும் எப்படி அழிக்கலாம், ஒரு குடும்பத்தை எப்படி அழிக்கலாம், இதெல்லாம் உள்ள வருது. அப்படின்னா இந்த 40 நாள் உபவாசம் இருந்து முடிஞ்சு அடுத்து அந்த பழைய சுபாவத்துக்குள்ள போறாங்க அப்படின்னா அந்த ஜென்ம சுபாவம் இன்னும் மாறவில்லை. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல எது பிரச்சனையா இருக்கு அப்படின்னா ஜென்ம சுபாவம்.
ஜென்ம சுபாவம் மாறிட்டா, ஜென்ம சுபாவம் மாறினால் உண்மையிலே கண்டிப்பா இந்த 40 நாள் உபவாசம் இருந்து யாரெல்லாம் இந்த செய்தி கேட்குறீங்களோ, நம்ம குடும்பம் மாறி இருந்தால் ஆசீர்வாதம். ஏன்னா நிறைய வீட்டுக்குள்ள இப்ப என்ன நடக்கு அப்படின்னா, எவ்வளவுதான் செய்தி கேட்டாலும் மறுபடியும் வீட்டில் வந்து அந்த நாடகம் பார்க்கறது, இந்த படம் பார்க்கறது, அந்த தேவையில்லாம செல்போனை கையில் வச்சுக்கிட்டு ஒரு 3 மணி நேரம் 6 மணி நேரம் பார்க்கறது, இதுதான் நிறைய வீட்டில் நடந்துட்டு இருக்கு. நான் சொல்றது உண்மையா பொய்யா? நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து இஷ்டம் போல போக ஆரம்பிச்சாச்சு. இந்த 2026ல எத்தனை குடும்பம் கேடான வாழ்க்கைக்குள்ள போயிட்டு இருக்கு. ஒரு வீட்டுல 4 பேர் இருக்கிறாங்க, 4 பேரும் ஞானஸ்தானம் எடுத்த ஆட்கள் தான். ஆனா 40 நாள் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போயிடுவாங்க. அதுல சில குடும்பத்துல பிள்ளைகள் சர்ச்சைக்கு போக மாட்டேங்குது, பையன் சர்ச்சைக்கு வர மாட்டேங்கான், புருஷன் சர்ச்சைக்கு வர மாட்டேங்காங்க. என்னன்னு கேட்டா பின்மாற்றம். அம்மாமார் உட்காந்து புலம்பி அழுதுட்டு இருப்பாங்க. சர்ச்சில் தான் கல்யாணம் முடிச்சிருக்காங்க, ஆனா பின்மாற்றம், வழி தப்பி திரிந்து அவன் தன் வழியிலே போனோம். இதுதான் இன்னைக்கும் நிறைய குடும்பத்துல நடக்கு. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் உண்மையிலே அந்த குடும்பம் மாற்றம் இருக்கா? ஐயா, வழி தப்பி போயிட்டேன், நான்லாம் வழி தப்பி போயிட்டேன். எனக்கும் சர்ச்சில் தான் கல்யாணம் முடிஞ்சது. எல்லார போல நானும் வழி தப்பி போயிட்டேன். இதெல்லாம் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் தான். ஏன்னா நாம் எல்லாரும், அதுல ஒரு ஆள் வரல, நாம் எல்லாரும் உலகம் முழுவதும் உள்ள வந்துரும் இந்த லிஸ்ட்ல. நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து இஷ்டம் போல ஒரு வாழ்க்கை, அதான் கேடான வாழ்க்கை, ஆபத்து நிறைந்த வாழ்க்கை. அப்ப கர்த்தரை விட்டு தள்ளி போனதுக்கு அப்புறம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில நிம்மதி இருக்காது, ஆசீர்வாதம் இருக்காது. தரித்திரத்துக்குள்ள போயிருந்தாங்க, சாபத்துக்குள்ள போயிருந்தாங்க, வியாதிக்குள்ள போயிருந்தாங்க. நானும் கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சுக்க, ஏன் ஒரு குடும்பத்துல வியாதி வருது, ஏன் ஒரு குடும்பத்துல நஷ்டம் வருது, ஏன் ஒரு குடும்பத்துல தரித்திரம் வருது, ஏன் ஒரு குடும்பத்துல சாபத்துல சிக்கிடுறாங்க. அதான் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போறாங்களே, எல்லாமே கரெக்டா தானே போயிட்டு இருக்கு. அதெல்லாம் எப்படி ஒரு வீட்டுக்குள்ள வருது? ஏன் ஒரு வீட்டுக்குள்ள நிம்மதியே இல்லைங்கிறாங்க, ஏன் ஒரு வீட்டுக்குள்ள சமாதானமே இல்லைங்கிறாங்க அப்படின்னு சொல்லி கையில பைபிள் எடுத்து வாசிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது, அவன் தன் வழியிலே போனோம். அவன் தன் வழியிலே. அதான் வெள்ளாடு, அது இஷ்டம் போல போயிட்டு கிடக்கும், சொன்ன பேச்சு கேட்காது. அப்புறம் மேய்ப்பன் அங்கேருந்து அந்த கம்பை வீசுவார், டம்னு ஒரு அடி விழும், அப்புறம் அழுதுகிட்டே வரும். காலவேளையிலே நம்ம எப்படி யோசித்து பார்த்தால் நலமா இருக்கும்? நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து வேற வழியில போயிட்டு இருக்கா வண்டி? எந்த வழியில போயிட்டு இருக்கு? சரியான வழியில போகுதா? ஒரு குடும்பம் சரியான வழியில போனால் நித்திய ஜீவன். வழி தப்பி போயிட்டு இருங்க அப்படின்னா நரகத்துக்குள்ள போய் சேர்ந்துருவோம். ஏன்னா என் வாழ்க்கையில வழி தப்பி போயிருக்கேன். அந்த வழி பார்த்தா கேடான வழியா போயிருது. கையில பைபிள் எடுத்து வாச தெரியுது, தப்பான வழியில போயிட்டு இருக்கோமே. அப்புறம் மனம் திரும்ப வேண்டியிருக்கு. ஒரு குடும்பம் மனம் திரும்பினால் ஆசீர்வாதம். ஏன்னா வழி தப்பி தான் நிறைய குடும்பம் போயிட்டு இருக்கு. வழி தப்பி போனதுக்கு அப்புறம் ஆசீர்வாதத்தை எப்படி கண்டடைய முடியும்? நிறைய குடும்பத்துல வழி தப்பி போன ஒரு வாழ்க்கை, அது இன்னைக்கும் நடந்துட்டு இருக்கு. வழி தப்பி அவனவன் தன் வழியிலே போகணும். அப்ப இத முதல்ல நம்ம மைண்ட்ல ஏத்தணும். எப்படின்னா, நம்ம வாழ்க்கையில நம்ம கர்த்தரை விட்டு தள்ளி போனோமா? நம்ம வாழ்க்கை இஷ்டம் போல போயிட்டு இருக்கா? இல்ல உண்மையிலே பைபிள் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கை கர்த்தர் பிரியமான வழியில போயிட்டு இருக்கிறோமா? இந்த கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை அப்படின்னா நிறைய குடும்பத்துல அது என்னன்னு தெரியல அப்படிம்பாங்க. நம்ம இருதயத்துல யாரு மேலேயும் கசப்பு வேண்டாம், வெறுப்பு வேண்டாம், பகையும் வேண்டாம், எரிச்சலும் வேண்டாம், கோபமும் வேண்டாம், பொறாமையும் வேண்டாம். ஒருவருக்கொருவர் அன்பாயிருங்கள்.
இன்னைக்கு ஒருவருக்கு ஒரு அன்பா இருங்கள் அப்படின்னா நிறைய வீட்டுல பொறாமை, எரிச்சல், வைராக்கியம், வீம்பு, இதெல்லாம் எதுக்கு? இதெல்லாம் ஜென்ம சுபாவம். இந்த ஜென்ம சுபாவம் மாறினால் மட்டும்தான் அவங்களுடைய வாழ்க்கை புதுப்பிக்கப்படும். நான் ரியலா அப்படியே ஒரு லைஃப்ல உள்ளதை அப்படியே சொல்லிட்டு இருக்கேன். புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஏதாவது ஒரு கசப்பு வந்துட்டுனா பழைய வாழ்க்கை இல்லை அப்படிம்பாங்க. என்னன்னு கேட்டா எனக்கு என் புருஷனுக்கும் ஒரு பழைய மாதிரி இல்லை அப்படிம்பாங்க. பார்த்தா நிம்மதி இல்லாம இருப்பாங்க. மன்னிக்க மாட்டுக்காங்க. பிதாவே இவர்களை மன்னியும், பிதாவே இவர்களை மன்னியும். மன்னிக்கிறது எங்க போச்சு? எங்க போச்சு? மன்னிக்க முடியல. ஆனால் அவர் நமக்காக நெருக்கப்பட்டும் நமக்காக ஒடுக்கப்பட்டும் இருந்தார். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். இஷ்டம் போல போயாச்சு. கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். அவர் நமக்காக அக்கிரமத்தை சுமந்தார். நம்முடைய அக்கிரமத்தை எல்லாம் சிலுவையில சுமந்தார். கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல், இயேசு கிறிஸ்து மேல் விழப்பண்ணினார். இன்னைக்கு கால வேளையிலே உங்க வீட்டுல பைபிள் இருக்கா? ஏசாயா 53 அதிகாரம் முழுவதும் வாசிங்க. இந்த அதிகாரம் முழுவதும் செய்தி நமக்கு தான். இயேசு கிறிஸ்து எப்படிலாம் பாடுபட்டார், இந்த ஒரு முழு அதிகாரமும் எழுதப்பட்டிருக்கு. அதுல சில பாயிண்ட் எடுத்து பேசிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமம், உலகத்துல எல்லாருடைய அக்கிரமத்தையும் இயேசு கிறிஸ்துவின் மேல் விழப்பண்ணினார். அவர் நமக்காகவே பூமிக்கு வந்தார். மனுஷகுமாரனா வந்தார். நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய அக்கிரமத்தை தாமே சுமந்து கொள்வார் என்று ஏசாயா 53:11 கடைசி லைன்ல எழுதப்பட்டிருக்கு. அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் இயேசு கிறிஸ்து சுமந்தார். பிதாவாகிய தேவன் தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நமக்காக தந்தரில் இவ்வளவா உலகத்தில் அன்பு கூர்ந்தார். கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல், இயேசு கிறிஸ்து மேல் விழப்பண்ணினார். 7ஆம் வசனம், அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் 8:32-33 ஆகிய வசனங்கள் இதே வசனம் எழுதப்பட்டிருக்கு. அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். யாருக்காக? நமக்காக. நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்தை சிலுவையின் மேல் சுமந்தார். நம்முடைய பாவத்தை சிலுவையின் மேல் சுமந்தார். அப்ப இந்த கால வேளையில என்ன தெரியுமா யோசித்து பார்க்கணும்? நம்ம எல்லாருடைய பாவங்கள், பலவீனம், நோய், பாடு, துக்கம், சாபம் எல்லாவற்றையும் சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். நமக்கு விடுதலை எங்க கிடைக்கும் அப்படின்னா, நமக்காக அவர் ஜீவ பலியை கொடுத்தார். நமக்காக ஜீவ பலியை கொடுத்தார். நொறுக்க ஒப்பு கொடுத்தார்.
அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. தம்முடைய வாயை அவர் திறக்கவே இல்லை. அமைதியா. எதுக்கு? நம்ம எல்லாரையும் மீட்டு எடுக்கணும். இந்த கடைசி காலத்துல யாரெல்லாம் இந்த செய்தி கேட்குறீங்களோ, அண்ணே நாங்க இஷ்டம் போலதான் வாழ்ந்துட்டு இருக்கோம், தயவு செய்து அப்படி வாழாதீங்க. நம்ம எல்லாரும் பரலோகத்துக்கு போய் சேரணும். இந்த பூமி நமக்கு சொந்தம் கிடையாது. இந்த பூமி நமக்கு சொந்தம் கிடையாது. சில குடும்பத்தில் நினைச்சிட்டு இருப்பாங்க, எப்படினாலும் வாழ்ந்தா பரலோகத்துக்கு போயிடலாம். அப்படிலாம் கிடையாது. பைபிள்ல எப்படி போட்டிருக்கோ அதே போல வாழ்க்கை வாழணும். ஒருவேளை அண்ணே நான் இஷ்டம் போல வாழ்ந்துட்டேனே, முடிஞ்சு போனதை உட்கார்ந்து புலம்பாம மறுபடியும் ஒரு வாய்ப்பு, நம்ம கிறிஸ்துவுக்குள்ள எப்படி வாழணும் அதை கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். எல்லாருமே யோசித்து பார்க்கணும். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, தண்டனை அவர் மேல் வந்தது. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் தண்டனை இயேசு கிறிஸ்து மேல் வந்தது, ஆக்கினை. அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பா சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். அமைதியா இருந்தார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்கள் எழுதப்பட்டிருக்கு. அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 22, 23 ஆகிய வசனங்கள். அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். முழு உலகத்தை மீட்டெடுக்க உலக ரட்சகரா வெளிப்பட்டார். இந்த காலவேளையில யாரெல்லாம் இந்த செய்தி கேட்கிறீங்களோ, நம்ம வாழ்க்கை தேவனுக்கு பிரியமானபடி இருக்கா? இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தைக்கிற தேவ ஆட்டுக்குட்டி. யோவான் 1:29. முழு உலகத்தையும் மீட்டெடுக்க இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தைக்கிற தேவாட்டுக்குட்டி. உலகத்தின் முழு உலகத்தையும் எல்லாருடைய பாவத்தையும் சுமந்து தைக்கிற தேவாட்டுக்குட்டி. யாரெல்லாம் காலவேளையில இணைந்திருக்கிறீங்க? இந்த காலவேளையிலே சிலுவை தியானத்திலே நம்ம எதை கற்றுக்கொள்ள போகிறோம்? ஏன்னா அந்த கடைசி காலத்துல இஷ்டம் போல வாழ்றதுக்கு அர்ப்பணிச்சுட்டாங்க நிறைய குடும்பத்துல. அது எல்லாமே கேடான வாழ்க்கைக்குள்ளதான் போய் முடியும். ஏன்னா அந்த கடைசி காலம் யார் கண்ட்ரோலும் இல்லை. அவங்கவுங்க பேசாம போயிட்டு இருப்பாங்க. நான் ஏன் அவங்க பேச்ச கேட்கணும், நான் ஏன் அவங்க பேச்ச கேட்கணும்? இஷ்டம் போல ஒரு வாழ்க்கை தான். அந்த வாழ்க்கை எப்படி ஆசீர்வாதமா இருக்கும்? அந்த வாழ்க்கை எப்படி ஆசீர்வாதமா இருக்கும்? மாமியாருக்கு ஒரு 2 இட்லி கூட கொடுக்க மாட்டேங்காங்க. நான் நிறைய குடும்பத்தை பார்த்துட்டேன். பெற்றோரை கனம் பண்ண மாட்டேங்காங்க. புருஷனுக்கே சாப்பாடு கிடைக்க மாட்டேங்குது. அப்படிப்பட்ட காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். அவன் தன் தன் வழியிலே போனோம், வழி தப்பி போனோம். நிறைய குடும்பத்துல வழி தப்பி போயாச்சு. வண்டி எங்க போயிட்டு இருக்கு தெரியாது. ஒரு முழு பைபிள் ஃபுல்லா அன்பு கூறணுமா, இன்னைக்கு அன்பு கூறுகிற ஜனங்களை பார்க்க முடியல. அதே மாதிரி உண்மையும் காணும். தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை காணும். இறங்கி போக மாட்டேங்காங்க. வீம்பு, வைராக்கிய, கசப்பு இதைத்தான் உள்ள வச்சிருக்காங்க. கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்க. கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். ஏசாயா 53:6 மனப்பாடமா படிங்க. எல்லாரும் படிங்க. நான் மறுபடியும் கூட வாசிக்க கேளுங்க. நம்ம எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக ஜீவ பலியானார்.
நமக்காக ஜீவனை தந்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம எல்லாரும் என்ன செய்ய போறோம்? அவருக்காக வாழணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையிலே கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள் இருக்கக்கூடாது. அதுதான் சிலுவை தியானம். ஒரு உணர்ந்து, எனக்காக தானேப்பா நீங்க ஜீவனை தந்தீங்க, இனிமேல் நான் உமக்காக வாழ்றேன், இனிமேல் நான் கர்த்தருக்காக நான் வாழ்றேன், இனிமேல் நான் பாவம் செய்ய மாட்டேன், அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் உள்ள வரணும். அந்த ஸ்டேட்மெண்ட் உள்ள வந்தாதான் ஆசீர்வாதம். முழு உலகத்தையும் மீட்டெடுக்க, இதோ உலகத்தின் எல்லாருடைய பாவத்தையும் சுமந்து தேய்க்கிற தேவாட்டுக்குட்டி, எல்லாருடைய பாவத்தை, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தேய்க்கிற தேவாட்டுக்குட்டி. அவர் தேவ ஆட்டுக்குட்டியா வந்தார். அவர் நமக்காகவே வந்தார். நம்ம எல்லாரும் மீட்கப்படணும். நம்ம வாழ்க்கை கர்த்தரோடு இருக்குமானால் கண்டிப்பா ஆசீர்வாதம். 7 முதல் 9 ஆகிய வசனங்கள். இடுக்கணிலும் நியாய தீர்ப்பிலும் இருந்து அவர் எடுக்கப்பட்டார். அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும்? ஜீவனுள்ளவருடைய தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார். என் ஜனத்தின் மீறுதல் நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார். அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, என் ஜனத்தின் மீறுதல் நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார். அவர் நமக்காக தான் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டும் இருந்தார். தம்முடைய வாயை அவர் திறக்கவே இல்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போல, தன்னை மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாத ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாமல் இருந்தார். அமைதியா இருந்தார். நியாய தீர்ப்பு அவர் மேல வந்துட்டு முழு உலகத்தையும் மீட்டெடுக்கணும், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை, தண்டனை அவர் மேல் வந்தது. அந்த தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டார். முழு உலகத்தையும் மீட்டெடுக்க. எப்படி ஆதாம் ஏவாள் பாவம் செய்து தேவ மகிமை இழந்து போயிட்டாங்களோ, அந்த இழந்து போன தேவ மகிமை மறுபடியும் தேவனோடு ஒப்புரவார காலம் அது. கிருபையின் காலம் அப்படின்னு என்ன தெரியுமா? இந்த கிருபையின் காலத்துல யாருமே வேஸ்ட் பண்ணாதீங்க. நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்கப்பதான் தெரியுது, இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனை தந்தார். பிதாவுடைய வலது பரிசத்துல பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். எதுக்காக? நம்ம எல்லாரும் தேவனோடு ஒப்புரவாக வேண்டும். பகையை சிலுவையில கொன்று இரு தரத்தாரையும் ஒன்றாக்கி இந்த பூமியில எல்லா ஜனங்களையும் நியாயப்பிரமாணத்துல நிறைவேற்றி முடிச்சிட்டாரு. நம்ம எல்லாருமே தேவனோடு ஒப்புரவாகணும். மனம் திரும்பி தன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிடும் போது தேவனிடத்திலிருந்து இரக்கங்களை பெற்றுக்கொள்கிறோம். அதுதான் ஒப்புரவாகிறது. ஒப்புரவாகுன்னா எப்படி? நான் பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. மனம் திரும்பி, என் வாழ்க்கையில நான் கர்த்தரை விட்டு எங்கெல்லாம் வழி தப்பி போயிட்டு இருக்கிறோனோ, தன் வழியில போயிட்டு இருக்கிறோனோ, அதுல இருந்து நான் மனம் திரும்பி உணர்ந்து, ஐயோ இந்த பாவம் பண்ணிட்டேனே, இனிமேல என் வாழ்க்கையில செய்யக்கூடாது. இப்ப நான் கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னேன், படம் பார்க்குறவங்க படம் தான் பார்க்குறாங்க, நாடகம் பார்க்குறவங்க நாடகம் தான் பார்க்குறாங்க, இஷ்டம் போல வாழ்றவங்க இஷ்டம் போல தான் வாழ்றாங்க. ஜென்ம சுபாவம் மாற மாட்டுக்கு, வைராக்கியம் போக மாட்டுக்கு, எரிச்சல் போக மாட்டுக்கு, கோபம் போக மாட்டுக்கு, மறுபடியும் சுத்தி வீடை சுத்தி வந்த மாதிரி வீட்டுக்குள்ளேதான் மறுபடியும் வருது. நிறைய குடும்பத்துல இப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, எந்த ஒரு சுபாவமும் மாற மாட்டுக்கு. சுபாவம் மாறிட்டா, ஜென்ம சுபாவம் மாறிட்டா, வீம்பு, வைராக்கியம், கசப்பு, எரிச்சல் இதெல்லாம் மாறிட்டா, நான் சொல்ல உண்மையா பொய்யா? இடுக்கணிலும் நியாய தீர்ப்பிலும் இருந்து அவர் எடுக்கப்பட்டார். நியாய தீர்ப்பிலிருந்து அவர் எடுக்கப்பட்டார். அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும்? ஜீவனோட தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார். என் ஜனத்தின் மீறல் நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார். கர்த்தருடைய வார்த்தைக்கு யாரெல்லாம் மீறி வாழ்றாங்களோ, நம்ம எல்லாருடைய மீறுதல் நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார். துன்மார்க்கரோடே அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள்.
இந்த பக்கம் ஒரு கல்லன், அந்த பக்கம் ஒரு கல்லன், நடுவில் துன்மார்க்கரோடு அவருடைய பிரேத குழி நியமித்தார்கள். ஆனாலும் அவர் மரித்த போது ஐஸ்வர்யனோடு இருந்தார். அவர் கொடுமை செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை இருந்ததும் இல்லை. அவர் வாயில் வஞ்சனை இருந்ததும் இல்லை. அவர் மரித்த போது ஐஸ்வர்யனோட இருந்தார். இப்ப இந்த செய்தி நம்ம கேட்கிறோம். நம்ம வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள் இருக்குமானால் கண்டிப்பா ஆசீர்வாதம். இதுவரைக்கும் நம்மளோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, இதுக்கப்புறம் எப்படி இருக்க போகுது, பரலோகம் பார்த்துட்டு இருக்கும். நிறைய குடும்பத்துல சிலுவை தியானம் தியானிச்சுட்டு நல்லா கேட்டுட்டு மறுபடியும் தூங்கி எழுந்திரிச்சோன்னே மறந்து போயிடுவாங்க. அப்படி மறக்க வேண்டாம், கொஞ்சம் உணர்வோடு. ஏன்னா நிறைய வீட்டில் இப்போ என்ன இல்லைன்னா உணர்வு மட்டும்தான் இல்லை, மற்றதெல்லாம் இருக்கு. எவ்வளவுதான் செய்தி கேட்டாலும் மனம் திரும்ப மாட்டாங்க. இப்போ அப்படிப்பட்ட காலம் தான் போயிட்டு இருக்கு. கிருபையின் காலத்தில் வேஸ்ட் பண்ணியாச்சு அப்படின்னா அப்புறம் ஜட்ஜ்மெண்ட் டேக்குள்ள போயிடும். எத்தனையோ முறை எச்சரிக்கை கொடுத்துருப்பாரு, பரிசுத்த ஆவியானவர் கடிந்து கொண்டு மனம் திரும்ப சொல்லியிருப்பாரு. சர்ச்சைக்கு போகும்போது எத்தனையோ மெசேஜ் நம்ம கேட்டிருப்போம். எல்லாத்தையும் கேட்டுட்டு மறுபடியும் பழைய வாழ்க்கைக்குள்ளே போயாச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. சத்துருவை தொடர ஆரம்பிச்சிருவான். இந்த 40 நாள் உபவாசம் இருக்கிறீங்களா, உபவாசம் இருந்து முடிச்சதுக்கு அப்புறமும் உங்க வாழ்க்கை மறுபடியும் அதே மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பிரயோஜனம்? ஏதாவது ஒரு மாற்றம் இருக்கணும்ல. மாறிட்டா எல்லாம் மாறிட்டா எல்லாம் மாறிட்டா கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். ஏன்னா நிறைய குடும்பத்துல வேலைக்கு போயிட்டு இருப்பீங்க. நாங்களே வேலை செஞ்சு வாழ்றோம் பிரதர், எங்க வீட்டிலே கஷ்டம் பிரதர், என் புருஷன் சொன்னா கேட்க மாட்டுக்கான், என் பையன் சொன்னா கேட்க மாட்டுக்கான். நானும் சொல்லி பார்த்தேன் பிரதர், எங்க வீட்டிலலாம் சினிமா படம்லாம் நாடகம்லாம் ஓடத்தான் செய்யும். எங்க வீடு ஃபுல்லா விக்கிர வழிபாடு, உலக வழிபாடுகளுக்குள்ளதான் இருக்கிறாங்க, சொன்னா கேட்க மாட்டுக்கான் பிரதர். யாருமே முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணல, யாருமே கையில பைபிள் எடுத்து வாசிக்கல. ஆனா ஞானாசனம் எடுத்துட்டு மறுபடியும் பழைய வாழ்க்கைக்குள்ள போயிட்டாங்க, விக்கிரத்தை தேடி போயிட்டாங்க. இப்படி எத்தனை குடும்பம் இருக்கு. இதெல்லாம் தேவன் பார்க்கும்போது துக்கப்படுவார். தேவன் துக்கப்படுவார். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தைக்கிற தேவாட்டுக்குட்டி, நம்ம எல்லாருடைய பாவத்தையும் சுமந்து தைக்கிற தேவாட்டுக்குட்டி. இன்னைக்கு செய்தியே அதுதான். நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் நம்ம எல்லாருடைய பாவத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. ஒருவேளை இந்த செய்தியை கேட்டதுக்கு அப்புறம் தேவனுக்கு பிரியமானபடி நான் வாழ்வேன், என் வாழ்க்கை இனிமேல் கர்த்தருக்காக தான் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு குடும்பம் இந்த செய்தியை கேட்டு மனம் திரும்பினா கூட இன்னைக்கு தேதியில பரலோகம் சந்தோஷப்படும். அதுதான் நமக்கு வேணும். தேவன் உங்க குடும்பத்து மேல பிரியமா இருக்கிறார். தம்முடைய சொந்த குமாரனை தந்தருளி இவ்வளவாக உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவர் அன்பாகவே இருக்கிறார். கிருபையின் காலம் அவர் அன்பாதான் இருக்கிறாரு. வெள்ளை சிங்காசனத்துல உட்கார ஒரு நாள் இருக்கு, அது நியாய தீர்ப்பு நாள், ஜட்ஜ்மெண்ட் டே. அன்னைக்கு நம்ம நன்மை செஞ்சாலும் தீமை செஞ்சாலும் அதுக்குள்ள ஜட்ஜ்மெண்ட் டேல அன்னைக்கு உட்கார்ந்துருப்பாரு. இப்போ இயேசுவை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டு, ஆமா நம்மளுடைய வாழ்க்கை கர்த்தர் பிரியமில்லாதபடி இருக்கு, அப்ப இனிமேல்லாம் கர்த்தர் பிரியமானபடி நான் வாழணும் அப்படின்னு சொல்லி ஒரு குடும்பம் இந்த செய்தியை கேட்டு, எங்க வாழ்க்கை கர்த்தரை விட்டு தள்ளி போன வாழ்க்கையா தான் இருக்கு, இனிமேல் நாங்க தேவனுக்கு பிரியமானபடி வாழ்வோம் அப்படின்னு சொல்லி யாரு அர்ப்பணிக்கிறீங்களோ நம்ம குடும்பம் கண்டிப்பாக ஆசீர்வாதமா இருக்கும். அதனால காலவேளையில யாரெல்லாம் இந்த செய்தி கேட்டீங்களோ நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும். சிலுவை தியானம் அப்படின்னாலே நம்ம மறுபடியும் எங்கெல்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போனோமோ இந்த உபவாச நாட்கள்ல லெந்து காலத்துல சிலுவை தியானத்துல நம்ம கர்த்தருக்குள்ள வந்துடணும். இந்த வசனத்தை தியானிக்கிறதுக்கு
தேவன் கிருபை கொடுத்திருக்காரு. எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். தேவன் அருளிய அப்ப மனுஷனுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். சின்ன ஜெபம் பண்ணி முடிக்க போறேன். கண்கள் மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிற சொல்கிறோம்ப்பா. இந்த நாளிலும் எங்க கூட நீங்க பேசியிருக்கிறீங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. எங்கெல்லாம் எங்களோட வாழ்க்கையில குறைகள் இருக்கோ மன்னிச்சிருங்க. சிலுவை தியானிக்கிற கிருபை, இந்த கிருபைக்கா ஸ்தோத்திரம்ப்பா. இந்த நாளிலும் எல்லா தேச ஜனங்களையும் உம்முடைய பாதவில் அர்ப்பணிக்கிறோம். கல்வாரி அன்பினால் நிரப்புங்க. உம்முடைய தலைமுறை கரத்தினாலே எந்த குடும்பத்தில் பலவீனத்தோடு வியாதியில் இருக்கவங்களோ தொட்டு சுகமாக்கித்தாங்க. என்னுடைய தரித்திரம், என்னுடைய சாபம் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்தவரே உண்மை அழைக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. கடனில் கஷ்டப்படுறாங்க, அந்த கடனை நீக்கி ஆசீர்வதிங்க. அதிகால வேளையில் ஜெபிக்கிறாங்கப்பா. சில குடும்பம் பாடுகள் நிறைந்து, துக்கம் நிறைந்து, வாழ்க்கை முழுவதுமே பலவீனம், நோய். சில குடும்பத்தில் சாபத்துக்குள்ளேயும் அக்கிரமத்துக்குள்ளேயும் பாவத்துக்குள்ளேயும் தரித்திரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்காங்க. இப்படிப்பட்ட ஜனங்களுக்காக தான் நீங்க ஜீவனை தந்தீங்க. அதை எண்ணி உணர்ந்து உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம். எங்களுடைய வாழ்க்கை இனிமேல் கர்த்தருக்கு பிரியமானபடி இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழங்களுக்கு கிருபை செய்யுங்க. இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையுமே கர்த்தர் கரந்தொட்டு ஆசுறீங்க. இனிமேல் நாங்கள் வழி தப்பி போகக்கூடாதுப்பா. உங்களுடைய ரத்தத்தினால எங்களை கழுவி சுத்திகரிங்க. உங்களுடைய பாதுகாப்பு வேணும். உங்களுடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுக்கணும். அப்படிப்பட்ட கிருபை தாங்க. பிறந்த நாள், திருமண நாள் யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ கர்த்தர் அந்த குடும்பத்தை தொட்டு ஆசீர்வதிங்க. அவங்களுடைய சந்ததி ஆசீர்வதிப்படட்டும். 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிங்க. எக்ஸாம் எழுத புறப்பட்டு போறாங்க, படிக்கிற பிள்ளைகள் இணைந்திருக்காங்க. இந்த பிள்ளைகளோட வாழ்க்கை உம்முடைய கரத்தில் இருக்கட்டும்ப்பா. எக்ஸாம் எழுதும்போது ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும். தேவ ஞானத்தினால, தேவ புத்தினால் நிரப்பி ஆசீர்வதிங்க. உங்கள் பிள்ளைகளோட நீங்கள் புறப்பட்டு போங்க. இன்னைக்கு என்னென்ன தேவை இருக்கும் எல்லா தேவைகளெல்லாம் கர்த்தர் சந்திங்க. யுத்தம் நடக்குப்பா. அந்த யுத்தத்தை கர்த்தர் நிப்பாட்டுங்க. நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும்பா, அந்த யுத்தம் முடிவுக்கு வந்துடும். எல்லா தேசத்துக்குள்ளுமே சமாதானத்தை தாங்க. தேசத்துக்குள்ள பஞ்சம் வந்துட்டு இருக்குப்பா. இதெல்லாம் தேவரோட வார்த்தை நிறைவேறிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட காலத்திலே உம்முடைய சத்தத்துக்கு நாங்கள் செவி கொடுத்து சீர் பொருந்திருக்க கிருபையின் காலத்தை தந்த கிருபைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிற சொல்கிறோம். எங்களோட வாழ்க்கை குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து கர்த்தர் மன்னித்து ஆசீர்வதிங்க. அப்பிரயோஜனமான ஊழியக்காரன்பா. இந்த நாளை கர்த்தர் பொறுப்பெடுத்தவங்க யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்துடைய தேவைகளாக சந்திங்க. எக்ஸாம் எழுத பிள்ளைகளுக்கு கர்த்தர் புறப்பட்டு போங்க. டெலிவரி போகிறாங்க, கர்த்தர் கூட இருந்து நார்மல் டெலிவரி ஆகித்தாங்க. கற்பத்துக்கு ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் மனம் இறங்க. மாசமாக இருக்காங்க, ஆசீர்வதிங்க. திருமணம் முடிந்ததுக்கப்புறம் பிரிவினை அது எல்லாவற்றையும் நீக்கி இணைந்து வாழ கிருபை செய்யுங்க. கோர்ட்டு கேஸ் போயிட்டு இருக்காங்க, அது எல்லாவற்றையும் நிப்பாட்டுங்கப்பா. நிறைய குடும்பத்திலே பாவ அடிமையிலே, விக்கிரத்துக்குள்ளே, சாபத்துக்குள்ளே இருக்காங்க. அந்த குடும்பத்தை கர்த்தர் மீட்டெடுங்க. சரீரத்தில் பலவீனத்தோடு யாரெல்லாம் இருக்காங்களோ பூரண சுகம் தந்து ஆசீர்வதிங்க. இந்த நாளை கர்த்தர் பொறுப்படுத்துங்க. உமக்கு பிரியமானபடி வாழணும். உபவாச நாட்களிலே எங்களோட நீங்கள் பேசியிருக்கிறீங்க. சீர் பொருந்த கர்த்தர் கிருபை செய்யுங்க. குணப்பட கிருபை செய்யுங்க. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, 9363064181 என்ற நம்பர்கள் உண்டால் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் கூட இருப்பார். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.